என்ன மூவே ஆக மாட்டேங்குது. டேய் பெடல் அமுக்குறா, நான் அப்பையில இருந்து அழிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் மூவே ஆக மாட்டேங்குது. டக்குன்னு அழுத்து, அப்பதான் வேகமா போக முடியும், மூவே ஆகும். அப்பதான் பெடல் போட்ல இருந்து நம்ம ஒரு லெசன் கத்துக்கலாங்க. என்ன அப்படின்னா, இந்த 2 பேர் சேர்ந்து இந்த பெடலை போட்டாதாங்க இந்த போட்டே மூவ் ஆகும். நான் மட்டும் தனியா போடுவேன், நீ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. இல்ல நான் மட்டும் தான் போட்டுட்டே இருக்கேன், நீ எப்பதான் போடுவேன்னு சொல்ல முடியாதுங்க. அதனால கணவன் மனைவியா இருக்கட்டும், இல்ல நீங்களும் கர்த்தராகட்டும், யாராக இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து உழைக்கணும், 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணணுங்க. என்னால முடியாது, நீ மட்டும் தனியா போராடுங்கன்னு சொல்லி யாரையும் தனியா விட்டுறக்கூடாது. கணவன் மனைவி ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து நீங்க அந்த காரியத்தை செய்யணும். ஊழியமாகட்டும், இல்ல உங்க குடும்ப வாழ்க்கையாகட்டும், சேர்ந்து முயற்சி போடுங்க. சேர்ந்து அந்த பெடலை மிதிங்க. கர்த்தர் முன்பாக உங்களை அழைத்து செல்வார். ஒண்டியா இருப்பதை பார்க்கலாம், இருவர் கூடி இருப்பது நலம். அந்த மாதிரி கூடி இருக்கும்போது கர்த்தர் நலமானதை உங்களுக்கு தருவான்னு வேதம் சொல்லுது. நலமானதை பெற்றுக்கொள்ள 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கு பெடலை போட ஆரம்பிங்க. ஆமென். God bless you.